துரியோதனனும் இளைஞர்களாக இருந்த காலம். தர்மபுத்திரர் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்கு போயிட்டு வில்வித்தை பழகிட்டு இருந்தார். தர்மபுத்திரர் செய்தது போலவே துரியோதனனும் பக்கத்தில் இருந்த அதே காட்டிற்கு சென்று வில்வித்தை பழகி கொண்டிருந்தான். ஒரு நாள் வில்வித்தை பயிற்சி முடிஞ்சதும் தர்மபுத்திரர் தன்னுடைய அரண்மனைக்கு தேரில் போகாமல் நடந்து செல்ல முற்பட்டார். அதை பார்த்து துரியோதனை, நீங்கள் ஏன் உங்கள் அரண்மனைக்கு தேரில் போகாமல் நடந்து போகிறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு தர்மபுத்திரர் சொன்னார், எதிர்காலத்தில் நான் இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகிறேன். அதனால் தரையில் என் கால் படிய இந்த பூமியில் நான் நடந்து செல்ல விரும்புகிறேன் என்றார். அவர் கூறியதை கேட்டதும் துரியோதனன், தர்மபுத்திரர் எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆளப்போவதாக சொல்கிறாரே, எதிர்காலத்தில் நான் அல்லவா இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகிறேன். எனவே தரையில் என் கால்படிய நான் இந்த பூமியில் நடந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தான். இந்த எண்ணத்தோடு அவனும் தர்மபுத்திரருடன் ஊரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இருவரும் ஊருக்குள்ள நுழைந்து தங்கள் அரண்மனைகளை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த கால நேரத்தில் தர்மபுத்திரர் கண்ணில் ஒரு காட்சி தென்பட்டது. இறைச்சி விற்கும் இளைஞன் ஒருவன் தன் இறைச்சி கடையை அப்பொழுதுதான் திறந்திருந்தான். அதை பார்த்த தர்மபுத்திரர், இறைச்சி விற்கும் இந்த இளைஞனுக்கு உயிர்கொலை பாவம் என்பது தெரியாதா? இவன் ஏன் போயும் இந்த பாவ தொழிலை செய்கிறான்? இவன் உள்ளத்தில் கருணை, அன்பு, நியாயம், தர்மம், சத்தியம் போன்றவற்றுக்கு இடமே இல்லையா? இவனுக்கு உலகத்தில் வாழ்வதற்கு வேறு தொழில் எதுவும் கிடைக்கலையா என்று நினைச்சார். சிறிது நேரத்தில் அந்த இறைச்சி கடைக்கார மாமிசத்தை சிறு சிறு துண்டுகளாக்கி அவற்றை தன் கடைக்கு மேலே இருந்த கூரையில் உட்கார்ந்திருந்த காக்கைகளை நோக்கி வீசினான். அதற்காகவே காத்திருந்த காகங்கள் அந்த மாமிச துண்டுகளை எடுத்துக்கிச்சு. அந்த இறைச்சிக்கடை எதிரில் சில நாய்கள் நின்று கொண்டிருந்தன. அவற்றை நோக்கியும் இறைச்சி வியாபாரி சில மாமிச துண்டுகளை வீசினான். அவன் வீசிய மாமிச துண்டுகளை நாய்கள் உட்கொண்டன. இவ்விதம் இறைச்சி வியாபாரி காகங்களுக்கும் நாய்களுக்கும் இறைச்சி துண்டுகள் வீசியதை தர்மபுத்திரர் பார்த்தார். அப்போது அவர் உள்ளத்தில், இவன் செய்வதோ இறைச்சி விற்கும் பாவமான தொழில் என்றாலும் இவனுக்கு காகங்களுக்கும் நாய்களுக்கும் சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல குணமும் இருக்கிறது என்று நினைத்தார். தர்மபுத்திரரும் துரியோதனனும் தொடர்ந்து நடந்து சென்றார்கள். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததும் இருவரும் பிரிந்து வேறு வேறு திசைகளில் இருந்த தங்கள் அரண்மனைகளுக்கு சென்றார்கள். தர்மபுத்திரர் எப்போதும் நல்லதையே நினைப்பவர், நல்லதே செய்பவர், நல்லதையே பேசுபவர். அவர் எப்பொழுதும் மற்றவரிடம் இருக்கும் நல்ல குணங்களை மட்டுமே பார்க்கும் இயல்புடையவர். அவருக்கு பிறரிடம் இருக்கும் குற்றங்களை பார்க்க தெரியாது. அவர் செல்லும் வழியில் இந்த இறைச்சி விற்கும் இளைஞனை பற்றி என் மனதில் அப்படி ஒரு தவறான எண்ணம் ஏன் தோன்றியது என்று நினைத்து கொண்டே தன் அரண்மனைக்குள் நுழைந்தார். அங்கே அவர் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்திருப்பதை பார்த்தார். ஸ்ரீ கிருஷ்ணனிடம் தர்மபுத்திரர், கிருஷ்ணா, நான் எல்லோரிடமும் இருக்கும் நல்ல குணங்களை மட்டுமே பார்ப்பவன். இது உனக்கே நன்றாக தெரியும். ஆனால் இன்றைய தினம் என் இயல்புக்கு மாறாக இறைச்சி விற்கும் இளைஞன் ஒருவனை பார்த்ததும் முதலில் அவனை பற்றி தவறாக நினைத்தேன். பிறகு அவனை பற்றிய என் தவறான எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். இதற்கு என்ன காரணம் என்று அதுவரையில் தன் மனதில் தோன்றிய எண்ணங்களை தெரிவித்தார். தர்மபுத்திரர் கூறியதை கேட்ட ஸ்ரீ கிருஷ்ணன், உங்கள் மனதில் இறைச்சி விற்கும் இளைஞனை பற்றி தவறான எண்ணம் தோன்றிய சமயத்தில் உங்களுடன் துரியோதனன் இருந்தானா என்று கேட்டார். தர்மபுத்திரர், ஆமாம், இருந்தான் என்றார். உடனே ஸ்ரீகிருஷ்ணர், உங்களுடன் துரியோதனன் இருந்ததால் தான் உங்கள் உள்ளத்தில் இறைச்சி விற்கும் இளைஞனை பற்றிய தவறான எதிர்மறை கருத்து தோன்றியிருக்கிறது என்றார். நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் மட்டும் போதாது. நல்லவர்களுடன் நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது முக்கியம். தீயவர்கள் தொடர்பை நாம் தவிர்க்க வேண்டும் என்பது அதைவிட மிகவும் முக்கியம். உதாரணமாக, நமக்கு ஒரு நல்லவங்களோட பழக்கம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான தர்மம்லாம் செய்வாங்க. அதை பார்த்து நமக்கும் இது போல் நாம்ளாம் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நினைப்போம். அதே போல் அவங்க தேடி தேடி போயிட்டு சேவை செய்வாங்க, தொண்டு செய்வாங்க. நாம் கூட இது மாதிரி செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அது உடனடியாக செயல்பாட்டுக்கு வரலன்னாலும் அட்லீஸ்ட் கொஞ்சோண்டு பொருளுதவியாக செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தோணும். எப்போவுமே நல்ல விஷயத்தை நம்ம கை கொள்றதுக்கு ரொம்ப நேரமாகும். தீயவர்களோடு சேர்ந்தால் அவருடைய கெட்ட பழக்கங்களாம் உடனடியாக நம்மளுக்கு வந்துடும். அதனால தான் பெரியவங்க துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளுவர் சொல்கிறாரு,
தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் சொன்னார். ஏன் தீயினும் அஞ்சப்படும் சொன்னார்னா, ஒரு நெருப்பு எங்கன்னா பற்றிக்குச்சுன்னா வேகமாக பரவும். அதுபோல தான் தீயவருடைய தீய பழக்க வழக்கங்களும் நம்ம வேகமாக வந்து நம்மளை பற்றி கொள்ளும். ஆகினால நாம் ஒருத்தரோட பழகும்பொழுது நல்லவர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து அவருடைய பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்று மூதுரை சொல்லுகிறது. நல்லாரை காண்பதும் நன்றே, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று அப்படின்னு மூதுரை சொல்லுது. ஆகினால நாம் பழகிறவங்க நல்லவங்களாக இருந்தால் தொடர்ந்து அவங்களோட பழகுங்க, தீயவர்களாக இருந்தால் மெல்ல மெல்ல விலகிடுங்க. அதுதான் நமக்கு நல்லது. என்னங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுபோல் முத்து முத்தான அருமையான குட்டி குட்டி கருத்தாழமிக்க கதைகள் ஏராளமாக மகாபாரதத்தில் இருக்குது. நீங்களும் இந்த கதைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களை பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்மீக பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தெரிகிற ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனாக தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.